தன்மையும் இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். அதுவா, இதுவா, அதுவா, அதுவா மாரி சில பேருக்கு சில டைலமா வரும். இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படின்ற மாரி ஒரு கிளாரிட்டி இருக்காது இந்த தடவ. கொஞ்சம் ஷேக் ஆயிட்டே இருக்கும் முதல் 15 நாட்களுக்கு. அப்புறம் ராசிநாதன் பாய் பாய் சொல்லிட்டு 3ஆம் தேதி போன அப்புறம் உங்க காட்டுல மழை தான். யாரு என்ன சொன்னாலும் கெத்தா இப்பயே பெரிய பெரிய காலர் வச்ச சட்டைலாம் வாங்கிக்கோங்க. தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவரைக்கும் 3ஆம் தேதி காலர தூக்கி விடுற அளவுக்கு இருக்கணும்னா, இந்த தடவ நம்ம எப்படி நடந்துக்க போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கொஞ்சம் நெறையாவே பேராசைய கிரியேட் பண்ணுவாரு. சுக்கிரன்னா சொல்லவே வேணாம். அங்க உச்சமடையக்கூடிய பிளானட் வேற மிஸ்டர் சந்திரன். இவங்க 2 பேரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு அப்படின்றபோது, நெகட்டிவா எதுவும் இருக்காது. பட் நம்ம ஒரு 4 ஆப்ஷன்ல வச்சிருப்போம்ல. இது இல்லாட்டி இது, இது இல்லாட்டி இதுன்னு வச்சிருப்போம்ல. அப்ப நானும் ஒண்ணா வந்து இந்த தடவ நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சா என்ன பண்றது? அதனால மக்களே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். நான் புரிஞ்சிருச்சா இன்டேரக்ட்டா? சரி, இல்லாட்டி கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்துக்கங்க. ஓகே. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யார்கிட்ட? பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தடவ வந்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடன் பழகுவரிடம் வாக்குவாதங்களும் சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பை மிஸ்டர் ராகு குடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது